நீதிமானுக்கு தான் இந்த ஆசீர்வாதம். நம்ம எல்லாரும் யாரு? கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். அப்ப நாங்கெல்லாம் யாரு? நீதிமானா? பாவியா? நாங்கெல்லாம் லீபனோனின் போல கேதுரு போல வளர மாட்டோமா? எங்களெல்லாம் ஆண்டவர் பனை மரத்தை போல செழிக்க வைக்க மாட்டாரா? எங்களுடைய வாழ்க்கையை ஏன் அப்படி சொல்லியிருக்காரு? என்னுடைய வாழ்க்கையில் என்னால அநீதி இல்லை. ஆண்டவர் இங்க சொல்றாரு, நான் அநீதி இல்லை என்று நான் விளங்க பண்ணுவேன். ஏன் நம்ம வாழ்க்கையில இன்னும் ஆண்டவர் அநீதி இல்லை என்றால் நம்ம எப்படி இருக்கிறோமா? நீதிமானா இன்னும் மாறவே இல்லை. எப்படி சொல்லினே இருக்கிறோம்? நாங்களாம் யாரு? பாவினே சொல்லின்னு இருக்கோம். ஏன் பாவினே சொல்லின்னு இருக்கோம்? ரட்சிக்கப்படாதவன் தான் பாவி. ரட்சிக்கப்பட்டு நீயும் பாவி என்றால் நீ ரட்சிக்காமலே, கர்த்தருடைய ஆலயத்துல வராமலே, நீ ரட்சிப்பு அடையாமலே